அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். 5வது பாடல். எத்தனையோ மாசம் கழிச்சு மழை பெய்யுது சாமி இன்னைக்கு. அப்படியா? அப்போ என்னோட செடி எல்லாம் செத்து கருவாடு ஆயிடுச்சு. அப்பனா மலேசியா ஃபுல்லா மழையாட்டுக்குண்ணே. என்ன இங்கேயும் மழை தானே? அப்படியா? பரவாயில்லையே. படிங்கம்மா. ஓகே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். மதி அணிந்த முடிக்கணியே மணியே, எல்லாம் வல்ல அருட்குருவே, நின் மலர்த்தாள் வாழ்த்தி கதி அணிந்தார் அன்பரெல்லாம் அடியேன் ஒன்றும் கண்டறியேன். கருமத்தால் கலங்கி அந்தோ பொதியணிந்து திரிந்து உழலும் ஏறுபோல பொய்யுலகில் பொய் சுமந்து புலம்பா நின்றேன். துதியணிந்த நின் அருள் என் தனக்கும் உண்டோ, இன்றெனில் இப்பாவியேன் சொல்வதென்னே. தக்கனுடைய சாபத்தினால் சந்திரன் நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டே வந்தானாம். யாரிடத்தில் சென்று முறையிட்டும் தக்கனுடைய சாபம் நீங்கவில்லை. இறுதியாக சிவபெருமானிடம் வந்து சந்திரன் முறையிட்டு கதறினான். தக்கனது சாபத்தினால் வந்த ஆபத்தை நீக்குவதற்காக அந்த பிறை சந்திரனை தனது முடிமேல் சிவபெருமான் தரித்து கொண்டதாக புராணம் கூறுகின்றது. இந்த சம்பவம் உண்மையில் நடந்ததா இல்லையா என்ற ஆய்வை விட, ஓர் உயிர் தனக்கு ஆபத்து என்று முறையிட்டதும் அதை அஞ்சேல் என்று காப்பாற்றுகின்ற ஜீவகாருண்யம் இதனால் வெளிப்படுகின்றது. அந்த மதியாகிய சந்திரனை முடியில் தரித்தவனே எதை கேட்டாலும் தரக்கூடியது கற்பகத்தரு. ஐயா கொஞ்சம் மேல தூக்கணுங்க. கற்பகத்தரு என்ப அதிலே பழுத்த இப்பதாங்க தெரியும். ஓகே. அதிலே பழுத்த பழம் போன்றவனே. ஓகே, நில்லுங்க. மதியணிந்த முடிக்கடியே மணியே, எல்லாம் வல்ல அருட்குருவே, நின் மலர்த்தாள் வாழ்த்தி கதி அணிந்த அன்பரெல்லாம் அடியே ஒன்றும் கண்டறியேன். கருமத்தார் கலங்கி அந்தோ பொதியணிந்து திரிந்துழலும் ஏறு போல பொய்யுலகில் பொய் சுமந்து புலம்பா நின்றேன். துதியணிந்த நின் அருள் என்றனக்கு உண்டோ இன்றெனிலி பாவியே இன்றெனில் பாவியேன் சொல்வதென்னே. சிக்குது தமே சிக்குது, சின்னாபுடமா சிக்குது. சரி, தன்னுடைய சாபத்தினால் சந்திரன் நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டே வந்தானாம். தன்னுடைய சாபத்தினால்னா தக்கனுடைய கடவுளே, அத படிக்கிறதே தக்க பேரப்பாரு. தக்க யாரு இது? தக்க வந்து அவன் மாமனார் தானே? சரியா சாமி? மாமனார். ஏன்னா இவரு 24 பொண்டாடி போல இருக்கு சாமி இவருக்கு. அதுல 2 பொண்டாடி மட்டும் ஜாலியா இருந்திருக்காங்க. 27 பொண்டாட்டி. அதுல 2 பேரும் ஜாலியா இருந்திருக்காங்க. மத்த 25 பேரை இவருக்கு இது பண்ணிருக்காங்க. சாபம் விட்டான், போடா நீ இதோட குறைஞ்சு போடான்டா. மாத்த முடியாது பிரம்மா கையை விட்டாரு, விட்டுட்டு போனாரு.
இன்னும் அப்பா கூட வராதப்பா, அவன் எந்த தடுத்துருவான்ட்டாரு. ஆ. சொல்ல கதை குறைஞ்சே அவள் வளர்ப்பு. உடம்பு வந்து 16 கலை குறைஞ்சே வருது. புரியல சாமி. 3 தான் கேட்பாங்க. 16 கலையா சாமி? கொஞ்சம் சத்தமா ஆமா. பேசுங்க, இங்க ஒரே இதா மழையா இருக்கு. என்ன பேசுறீங்க? 16 கலைக்கு மொத்தம் 16 கலை மொத்தம். ஓகே, வந்து இப்போ 3 தான் இருக்கு, பாக்கி 11 போயிடுச்சு. சரி. 3 ரூபாய் அதுதான் ரெஸ்டாரண்ட் வந்து சரி என்ன பண்ணாரு, சரி நான் வந்து தலை வச்சுட்டு இன்னும் வளரன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி வளர ஆரம்பிச்சார். போட்டாரா சாமி? மூன்றாம் ஆமா ஆமா. 3ஆம் பிறைக்கு வந்துட்ட பிறகுதான் சிவபெருமான் வந்து இனிமே தலையில வச்சுக்கிட்டு, என் தலையில எவன்டா சாபம் விடுறான் பாப்போம்டா அப்படின்ட்டு. சரி, யாரிடத்தில் சென்று முறையிட்டும் தக்கனுடைய சாபம் நீங்கவில்லை. இறுதியாக சிவபெருமான் வந்து சந்திரன் முறையிட்டு கூறி கதறினான். தக்கனது சாபத்தினால் வந்த ஆபத்தை நீக்குவதற்காக அந்த பிறை சந்திரனை தனது முடியிலே சிவபெருமான் தரித்துக் கொண்டதாக புராணம் கூறுகின்றது. சாமி, இந்த புராணன்றதை கொஞ்சம் சொல்லுங்க சாமி. புராணம்னா என்ன? கதை தானே? புராணன்ற கதைன்னு அர்த்தம், சரியா? கட்டுக்கதை அர்த்தம். புராணனாலே கட்டுக்கதைன்னு அர்த்தம், சரியா? கட்டி விட்டது நடந்தது இல்ல, அடிச்சு விடுறதுன்னு சொல்லுங்க. சும்மா அடிச்சு விடுறது. அதுல என்னாச்சு சாமி? அதுல என்ன பெரிய புராணம் இல்ல, அது பெரிய கட்டுக்கதை. ஓ, பெரிய புராணம் பெரிய கட்டுக்கதை. ஆமா, பலானதை அடிச்சு விட்டுருக்காங்க சொல்லுங்க. பெரிய பெரிய லெவல்ல அடிச்சு விட்டுருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. சரி, அப்புறம் சின்ன புராணம் இருக்கா? இல்ல, பெரிய புராணம் சாமி. இந்த புராணத்தை ஏற்கனவே அடிச்சு விட்டு எதுக்குனாக்கா உண்மையை ஏதோ சொல்ல வந்திருக்கு அந்த புராணத்துல, சரிதானே சாமி? அதுல இல்ல பக்தி எப்படி ஒண்ணு தெரியாது. சரி, அதுல அவ என்ன பண்ணிட்டா, அவாவோட கதையெல்லாம் கொஞ்சம் இணைச்சு விட்டா. அதுல ஒரு வாரம் கூட அவருக்கு அவாவை சொல்லலைன்னா அவருக்கு தூக்கமே வர்றது இல்ல சரவணன் சார். அவ எங்க பார்த்தாலும் இருக்கால, லாடா பட்டோம், எல்லா இடத்துலயும் இருக்கா, லாடா பட்டோம். சரி, இந்த சம்பவம் உண்மையில் நடந்ததா இல்லையா என்று ஆய்வை விட, ஒரு உயிர் தனக்கு ஆபத்து என்று முறையிட்டதும் அதை அஞ்சேல் என்று காப்பாற்றுகின்ற ஜீவகாரண்யம் இதனால் வெளிப்படுகின்றது. ஓ, ஒருத்தன் பயந்து கலங்கி ஒளிந்தோரை காட்டி கொடுத்தேனோ சாமி? தெரியாது, காட்டி கொடுத்தாரு, காப்பாற்று காட்டி கொடுத்தா. இல்ல, இவன் இப்ப கலங்கி வந்திருக்கிறான், அப்ப அவனை காப்பாத்துறேன். ஓகே, சரி. அந்த மதியாகிய சந்திரனை முடியில் தரித்தவனே எதை கேட்டாலும் தரக்கூடிய கற்பகதரு என்பர். எதை கேட்டாலும் தரக்கூடிய கற்பகதரு. சமே, இப்ப வாங்க இது கொஞ்சம் பேசுவோம். எதை கேட்டாலும் தரக்கூடிய, நம்ம கேட்டா கிடைக்க மாட்டேங்குதே, எதனால? அப்ப நம்ம கேட்க தெரியல. முதல்ல காட்டுல மரமே இல்ல, அப்புறம் எங்க இருந்து போய் கற்பக தெருவை நாங்க தேடுறது? இல்ல, கற்பக தேடி அது கேட்டா கிடைக்கும் சாமி. கற்பக தெருவே நம்ம மூளைதான். நான் அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். ஏன்னா நீங்க மூலையில என்ன நினைக்கிறீங்களோ அதுதானே அடையிறீங்க. நினைக்காம எப்படி அடையுவீங்க? சரி சாமி, நீங்க சொல்ல சரி. சாமி, சரின்னு சொல்லாதீங்க, சண்டை போடுங்க. நம்ம எப்படி சண்டை போட்டு ஒரு முடிவு எடுப்போம், வாங்க வாதம் பண்ணுவோம். நான் அப்படி நினைக்கிறேன். கிடைக்காதியா? இல்ல அப்படி இல்ல, நினைக்கிறது எல்லாம் கிடைக்காது இல்ல சாமி. இப்ப நீங்க வந்து எனக்கு இது வேணும்னு நினைச்சாதானே அதை தேடி போவீங்க. அது நினைப்பே வரல, அப்புறம் தேடி போவீங்களா? நினைப்பே இல்ல, நினைப்பே முடியாது. நினைப்பா தான் முடியாது. போய் என்ன பண்ணுங்க, நினைப்பு வந்து கிடைக்கிறதா இருந்தா பரவாயில்ல. சரி, இருந்தா என்ன பண்ணுவீங்க? முயற்சி பண்ணுவோம்.
எப்படி பண்ண சாமி முடியும்? இங்க பாருங்க. இப்ப நில்லு நான் உங்ககிட்ட கேக்குறேன். இப்ப நீங்க வந்து எதுக்கு தவம் பண்றீங்க? கடவுளையே அடையணும்னு தானே தவம் பண்றீங்க. நான் உங்ககிட்ட கேட்டா ஆமா தானே? ஆமா ஆமா. அது பேராசையா இல்லையா உங்களுக்கு? நியாயமா ஆ, இல்லாது. நியாயமா இது இல்லாது. சாமி கடவுளை எல்லாம் வச்சிருக்கிறான். அவன் வச்சிருக்கிறது ஏதாச்சும் ஒரு காடி வீடு இந்த மாதிரி அடைய வேண்டியது. ஏன்னா உங்களுக்கு கடவுளே அடையணும்னு உங்களுக்கு என்ன ஆசை? அப்பனா அது பேராசை, பெரிய ஆசை. சரி, அந்த ஆசை இல்லைங்க. அந்த ஆசைக்கு தான் முயற்சி பண்றீங்க, தவம் பண்றீங்க. ஆமா தானே? ஆமா. அந்த ஆசை உங்க மனதுல தோணலைன்னா, உங்க மூளையில தோணலாம், நீங்க பண்ணுவீங்களா? நான் கேக்குறேன் உங்ககிட்ட. சொல்லுங்க சாமி. பண்ண முடியாது. அதான் சொல்றேன். அந்த ஆள் வந்து கர்ப்பத்தை கொடுத்துருமா? இப்ப சாமி நான் ஒரு கொடுத்துருமா? கொடுத்துருமா? இது கொடுத்துருமா? கர்ப்பத்தை கொடு, கம்மளை கொடுத்துருமா? இல்ல சாமி, குடுக்குதா குடுக்கலையா, எந்த அளவுக்கு நீங்க வந்து அது கான்சென்ட்ரேட்டா இருக்கிறீங்க அப்படின்னு பொறுத்திருக்கு. நீ கற்பதற்கு கம்பேர் பண்ணீங்கன்னா மூளைய இல்ல கற்பதற்கு கற்பக கொடுத்துரும். தருமா, கற்பக தருவோட டூப்ளிகேட் எப்படி? அதுக்கு சில சமயம் வேலை செய்யும், சில சமயம் வேலை செய்யாது. சாமி ஓகே. கற்பக தருவோட டூப்ளிகேட். சாமி இப்ப கற்பக தரு வந்து எங்க இருக்கு சொல்லுங்க, நான் போய் கேக்குறேன். எங்க இருக்கு சொல்லுங்க. யாரு? இந்திராண்ட இருக்கு. சரி, தேவலோகம் எங்க இருக்கு? மேல. அது என்ன சாமி? சாமி பால் ஊத்துன பிறகுதான் போடுமா இல்ல எப்படி சொல்லுங்க. எனக்கு என்கிட்ட ஒருத்தர் சொன்னா, அவன் வேற மதம். அவன் சொன்னா நிறைய புண்ணியம் பண்ணா சொர்க்கத்துக்கு போலாம் கேட்டாளா? என்ன கேட்டானாக்கா, உனக்கு தெரியுமா சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன குவாலிபிகேஷன் வேணும் அப்படின்னு கேட்டான். சொன்னேன் எனக்கு தெரியல, நீ சொல்லுன்னு. எங்க மதத்தின்படி நிறைய புண்ணியம் பண்ணணும், நிறைய நல்லது செஞ்சாக்கா நீ சொர்க்கத்துக்கு போயிடலாம். சொர்க்கத்துக்கு போனாக்கா ஆறு வந்து பாலா ஓடும், அப்புறம் இன்னொரு ஆறு வந்து மதுவா ஓடும், அழகழகான பெண்கள்லாம் இருப்பாங்க அப்படி இப்படின்னா. அப்ப நான் கேட்டேன், அதுக்கு முதல்ல இன்னொரு குவாலிட்டி உனக்கு வேணும், இன்னொரு குவாலிபிகேஷன் என்னன்னா நீ சாவணும். சரியா? ரெடியா இருக்கியா? அதான் அங்க அழகழகான பொண்ணுங்களா இருக்காங்களே அப்படின்னு கேட்டாட யோசிக்கிறான். அதான் ஆமால. ஆமா சாமி, முக்கிய குவாலிட்டி என்ன சொல்லுங்க? முக்கிய குவாலிபிகேஷன் நீ செத்தா தானே இதுக்கு போக முடியும். அது மாதிரி இல்ல, செத்தா நடந்து பாரு உள்ளது. செத்தா நடந்து பாரு உள்ளது. இல்ல சொல்றேன், இப்ப நீ சொர்க்கத்துக்கு போகணும்னாக்கா உனக்கு குவாலிட்டி என்ன? ரைட் சார், நீ சொல்ல ரைட்டு. நான் என்ன சொல்றேன், செத்தா கூட சொன்னது பாருன்னா கேரண்டி இருக்கு, நடந்து பாரு பண்ண முடியும். இல்ல அவருதான் நிறைய புண்ணியம் பண்ணிருக்காராம. நான் சொன்னேன் அப்ப பண்ணிட்டு தானே கிளம்பு இப்ப அப்படின்னு. அது எப்படி முடியும் அப்படிங்கிறா. நீ பாரு, இங்கே கிடைச்சி போ கிடைக்கும், பொண்ணு இங்கே கிடைக்கும், இது அங்க போனோம் தெரியலையே. இங்கே எல்லாம் இங்கே கிடைக்காதா? செத்து போயா திறந்து போனது. சொர்க்கமும் நரகமும் நம்ம மைண்ட்ல தான் சாமி இருக்கு. பாருங்க சாமி, நிறைய காசு வச்சுட்டு நிறைய காசு வச்சுட்டு மனதுல நிம்மதி இல்லைனாக்கா நரகம் தானே. வாழ்க்கைதான் சார். அது எல்லாமே இங்கதான். உன்னை ஒழுங்க விட எல்லாம் இருந்தா சொர்க்கம். இடம் கிடையாது, சோறு கிடையாது, துணி எல்லாம் நரகம். இல்ல சாமி, இப்ப உதாரணத்துக்கு அவன் புண்ணியம் பண்ணானாக்கா அடுத்த ஜென்மத்துல நல்ல பிறப்பா கிடைச்சி நல்ல இடத்துல பிறந்து நல்லபடியா வாழ்ந்து நல்ல மனைவி அமைந்து அப்படி இப்படின்னு வாழலாம் பாருங்க. அததான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க சொர்க்கன்ட்டு. இல்லன்னு வச்சுக்கலாம், படாத பாடுபட்டு. இப்ப உதாரணத்துக்கு சாமி, சில நாட்டு எல்லாம் பாருங்க சண்டை நடந்துகிட்டே இருக்குல்ல, வெந்துடுறாங்க, நெருப்புலே இருக்காங்க, வெப்பத்திலே இருக்காங்க. இப்ப சொர்க்கம் நரகம் வந்து எப்படி இருக்கும்? நெருப்பா இருக்குமா? காஞ்சி போய் கிடக்குமா? அந்த மாதிரி வாழ்றவங்க இருக்காங்க தானே, நெருப்புல வெந்து குண்டடிப்பட்டு. அதான் சொல்றேன், இப்ப ஏன் அந்த மாதிரி வாழ்க்கை? என்ன பாவம், என்ன பாவம். சரி, அடுத்து படிக்குமா. என்ன வர மாட்டேங்குது?
ஐயா என் வந்துங்க. படம் என் படம் ஸ்கிரீன் வர மாட்டேங்குது. நான் போயிட்டு வரேன். நவமணிகளுக்கும் ம். நவமணிகளுக்கும் முதன்மையாக விளங்குபவனே, உன்னால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லா சித்துகளும் கைவரப் பெற்றவன். கேட்பவர்க்கெல்லாம் இல்லை எனாது அருள் தரும் அருட்குரு நீயே. ஓகேமா. நவமணிகளுக்கு முதன்மையான விளங்குபவனா தமே அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? மணி தெரியும், நாம தெரியுதா? நவமணி தெரியும் தானே? ஆமா, ஆ, ஆமா, அதெல்லாம் முக்கியமான முதலாளர். அதெல்லாம் எவ்வளவு பெருமையுடையதோ அதெல்லாம் பெருமைப்பட்டவன். ஓ அதோட வேல்யூட இவன் வேல்யூ கூட. ஆமா, உன்னால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லா சித்துக்களும் பெற்றா ஒழுங்கா இருக்கும். தண்ணி எடுத்து சொன்ன சாமி 2-3 சொட்டு எடுத்து வந்து கொடுக்குறான் பாருங்க. இதெல்லாம் நம்மள கடைசி காலத்துல பாக்குமா? தண்ணி எடுத்து சொன்ன அவர் வச்சு தூக்கி போட்டு கடுப்புல போறாரு. சரி, எல்லா சித்துக்களும் கைவர பெற்றவன், கேட்பவர்க்கெல்லாம் இல்லை எனாது அருள் தரும் அருகுருமணி. கேட்பவர்க்கெல்லாம் இல்லை எனாது அருள் தரும் அருட்குரு நீயே. கேட்பவங்களுக்கு எல்லாம் அருளை கொடுத்துறான். நான் கெட்டவனும் நல்லவனும் அவன் பார்க்க மாட்டான். அப்படியா சாமி? கேட்பாங்க. யாரு கேட்பாங்க? ஆழ்மை அவ்வளவுதான் கேட்பாங்க. என்னது? அருள் தெரிஞ்சதான் கேட்பாங்க. எல்லாம் கேட்பாங்களா? சாமி இப்ப வேண்டாங்கல்ல கோயில்ல எனக்கு அருள் கிடைக்கணும் அப்படின்னு. அருள் யாரும் வேண்டதே கிடையாது. காது வேணும், பொண்ணு கல்யாணம் ஆகணும், பிள்ளை பார்க்கணும் தான் வர்றான். அருள் கேட்கலாம். அதுக்கும் அருள் வேணும் தானே சாமி? அருள் யாரும் கேட்கறது இல்லையே. இப்போ பொருள் தான் கேக்குறாங்க. ஆமா, அதுல எவன் கேட்டான்? அப்ப சாமி ஆக்சுவலி அருளை கேட்டாலே பொருள் தானா வந்துருமே. ஆமா தானே? அது இல்லையா? மூளை முட்டியில தான் போச்சோ, மலிஞ்சிச்சோ. அப்ப இனிமே அருள் கேட்டு வென்றுதான் அருள் மட்டும் கொடுப்பா போதும்பா, வேற இன்னும் வேணாம்பா அப்படின்ட்டு. ஏன்னா அருள் கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம உலகத்துல பொருள் நிறைய அருள் பேரு திரும்ப 5 முடியும். அருள் 5 ரூபாய் தரான். எல்லாம் நடக்கும். அதனால அருள்தான் கேட்கணும். அருளுரின் எல்லாம் ஆகுமே துன்னை அருள் பெற முயலுகின்று அருளிய சிவமா விளம்பிய சிவமேவா? சிவமே. அப்ப அருள் பெறதான் முயற்சி செய்யணும். ஏன்னா அருள் செஞ்சா எல்லாமே ஆகுமாமே. எல்லாம் கிடைச்சிடும், எல்லாம் கிடைக்கும். எனக்கு அருளை கொடுப்பா. அப்ப நம்ம என்ன செஞ்சிடறோம் சாமி? பொருளை கேட்டுப்படுறோம். பொருளை கேட்ட உடனே பொருள் வந்துருச்சு வச்சுங்களேன், அதை வச்சு கட்டி காப்பாத்துறதுக்கு படாத பாடுபட்டு சத்தப்பட்டு தெரியுமா? பொருளை கேட்கறது இல்ல, கிடைக்கிறது இல்ல. அருள் கேட்கறா நான் கொடுக்க மாட்டேங்கிறான். அது அருள் இல்லை, அருள் இல்லை, பொருள் இல்லை, ரெண்டுமே இல்லாம போச்சு. கேட்டது. நன்றிமா. அடுத்து படிங்க. நன்றி சார். படிக்கிறேங்கய்யா. உன்னுடைய மலர் பாதங்களை போற்றி வணங்கி அன்பரெல்லாம் நல்ல கதி அடைந்தனர். உன்னை வணங்கி கதி அணிந்தார் என்று ஏன் கூறப்பட்டுள்ளது? பாதக மலங்கள் நீங்க வேண்டுமானால் இறைவனின் பாத கமலங்களை பற்ற வேண்டும் என்பர். பெரியவர்களின் கால்களில் வீழ்ந்து வணங்க வேண்டும். அதாவது நமது தலை பெரியவர்களின் பாதங்கள் மீது இருக்கும்படி தலை வைத்து வணங்கினால் பெரியவரிடம் இருக்கும் நல்ல அருள் அவர் பாதங்கள் வழியாக நமது தலையில் பதியும். இதை அறியாது பெரியவர் முன் விழுந்து வணங்கினால் பயன் என்ன? நாய் கூடத்தான் எஜமானின் கால்களைத்தான் முதலில் முகர்ந்து பார்க்கும். உன்னுடைய மலர்பதங்களை போற்றி வணங்கி அன்பரெல்லாம் நல்ல கதிய ஒரு நல்ல கதியா என்ன கதியா ஆக போறானோ இவன் அப்படின்னு சொல்லுவாங்க சாமி. ஒரு லெவல அடைஞ்சிட்டாங்க, சரியா சாமி?
ஒரு ஆ, நல்ல லெவலுக்கு போயிட்டாங்க. உன்னை ஆ. வணங்கி கதி அணிந்தார் என்று ஏன் கூறப்பட்டுள்ளது? பாதக மலங்கள் நீங்க வேண்டுமா? சாமி, அது என்ன பாதக மலங்கள்? ஆணவம், கர்வம், பாதகமாக மாயை, பாதக மரங்கள். மாமாயை, திரோதயதா? அது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை இந்த வார்த்தை வாரிங்க. ஆ. பாதக மரங்கள், பாத கமலங்கள். ஓ, பாதக மலங்கள், பாதக மலங்கள். ஓ சாமி, பாதக அந்த மரங்கள். காவை தூக்கி ஆ, கீழ போட்டா கமலங்கள். சரியா? ஆமா ஆமா இப்ப என்ன பாருங்க. சொல்ல வரீங்க இதுல? சொல்லுங்க. இதுல எது ஒரு பாதக அதிசயம் இருக்கா? இருக்கு. மரங்கள் வந்து ஆணவமய கமலம் பாத மரம். ஆ, நம்ம பாதம் பண்ணி கெடுதல் பண்ணுது. சரி. அது நீங்கன்னா அவனுடைய பாத கமல தாமரை அவன் பாதத்தை பிடிக்கணும். இல்ல 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 இல்ல, இங்கதான் கேள்வி வருது. வல்லரே கேட்டாரு, இறைவனுக்கு கை கால் இருக்குமா என்று கேட்டால் பதில் சொல்ல தெரியாது, விழிக்கிறார்கள். இப்ப இறைவனுக்கு பாதன்னு எதை சொல்ல வரீங்க? பேரொழிய சொல்ல வரீங்களா, இல்ல என்ன கதை? ஒளி அதான் எல்லாம் போவாங்க. ஆ. நீங்க வந்து வழிபாடு பண்றதுக்கு முருகன் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி தான் வழிபாடு பண்ண முடியும். பண்றாரு வரலாறு. அப்ப வெளி கடவுளோட பண்ண முடியும். பாதத்துல போய் உழுங்கப்பா அப்படின்றாரு. வழிபாடு பண்ண முடியாது. ஒரு உருவத்தை வச்சு அதாவது சேவம் வச்சீங்க, யாரும் வச்சீங்க, ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி ஆண்டுதான் பாவிச்சு வழிபாடு செய்யறாரு. ஏன்னா மனதுக்கு வந்து நிஷ்கலமாக இருக்கப்படாது. சரியா சாமி? அப்பெல்லாம் கரெக்ட். நல்லது. நிஷ்கலமாக, அது ரொம்ப நாளுக்கு முன்னுக்கு படிச்சது. ஆ, அது ரைட்டு. தமிழ் வார்த்தை இல்லையே சாமி, சமாவார்த்தை. அவாவோட வார்த்தை. ஆனா வல்லார் எல்லாத்தையும் பாய்ச்சிருக்காரு. அவர் பிரிச்சு பார்க்கல, நான் தான் பிரிச்சு பார்த்துட்டு இருக்கேன். அவ பண்ண சேட்டா அப்படி சாமி, ஆ? அவ பண்ண சேட்டா அப்படி. வள்ளலார் மட்டும் படாம சொல்லிட்டாரு. சரி. கமலங்க பாத கமலங்களை பற்ற வேண்டும் என்பார். அப்படின்னா என்ன செய்யணும்னா சரண்டர் பண்ணிடணும். சரியா சாமி? காலம் வேணும். இல்லப்பா, வல்லார் நம்ம வல்லார் பாத்துல வந்துரும் சாமி. படிங்க ஆ? படிங்க. பெரியவர்களின் கால்களில் விழுந்து வணங்க வேண்டும். அதாவது நமது தலை பெரியவர்களின் பாதங்கள் மீது இருக்கும்படி தலை வைத்து வணங்கினால் பெரியவர்களிடம் இருக்கும் நல்லருள் அவர் பாதங்கள் வழியாக நமது தலையில் பதியும். ஓ, இதான் ஏற்கனவே நான் பார்த்தேன்ல. நில்லுங்க சாமி. இல்ல. ஏய், ஆ? கையும் முக்கியம் கத்திக்கிட்டு போடா அவரு. பின்னாடி வந்து கையாமையான்னு கத்திக்கிட்டு பாடுற கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க சாமி. கண்டுபிடிச்சு எப்படிதான் வராங்கன்னு எனக்கே புரியல. தெரியுவாங்க. பாக்குறாங்க இவன் இங்க இல்லையே, இங்க இருக்கிறானேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஏன் கேக்குறீங்க சாமி? காலையில நான் படுற பாட்டுக்கு ராத்திரியே போட்டுருவாங்க அப்ளிகேஷன். நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போல காலை எழுப்பி குளிப்பாட்டி கொண்டு போறதுக்குள்ள சரி. சொல்லுங்க சாமி. தலை வைத்து பெரிய நல்லருள் அவர்கள் பாதங்கள் வழியாக நமது தலையில் பதியும். அப்படின்னா எப்படி எப்படி வேணும்னா தூரம் வணங்கக்கூடாது. நம்ம தலை வந்து பாதத்து மேல படணும். பாதத்து மேல பட்டு அப்படியே தலை அப்படி வேணாலும் அருள் வரும் நமக்கு. சமி சமி சமி, எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இப்ப திடீர்னு இது ஞாபகம் வந்துச்சு. சரி, இப்ப கல்யாணத்துல வந்து அப்பா அம்மா காலில் விழுவாங்க. சரியா சாமி? கல்யாணத்துல சாமி அப்பா அம்மா காலில் விழுவ மாட்டாங்களா கல்யாணத்தப்ப? அதே மாதிரி பெரிய சாமியாரா இருந்தா அவங்க காலையும் விழுவாங்க. சரி, இந்த வைஃப் ஏன் ஹஸ்பண்ட் காலில் விழுவணும்? அதை சொல்லுங்க சாமி. அது என்னது? ஹஸ்பண்ட் வைஃப் காலில் விழுவ மாட்டாரா? ஏன்? யாரு யாரு கிளம்பிட்டீங்க? இவங்கள ஆரம்பிப்போம். இவங்கள ஆரம்பிப்போம். மகேஷம்மா, சொல்லுங்க சார்.
காலில் விழுந்தீங்களா? அப்ப நான் அன்னைக்கு விழுந்தது தானே சார், இன்னும் எந்திரிக்கவே இல்லை. சவே பத்தீங்களா? அன்னைக்கு விழுந்தவங்க தான் இன்னும் ஏந்திரிக்க. நீங்க ஏந்திரிக்கலையா இல்ல அவரு ஏந்திரிக்கலையா? அதை சொல்லுங்க விவரமா. நாங்களும் சார் எழுந்திருக்கல. தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் பாவம் தான் சார், கணவனே கண்கண்ட தெய்வம் இருக்கோம். அப்படியா? ஐயா சொல்றது கரெக்ட் தான். அவர் தானே பெரியவங்க. தமிழ்நாட்டுல அப்படிதான் வயசு பெண்களுக்கு வந்து ஆண்களோட கம்மியா தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க எப்பயுமே. அதனால பெரியவாண்டு காலில் விழுந்து இது மதிப்பு மரியாதையா இருக்காங்க. டேய் டேய் கட்டவுண்டு அமைதியா இருக்கியா நீ? இன்னைக்கு எனக்கு கல்யாணம் நாள் அதுமா கேட்டிருக்கீங்க சார் இந்த வார்த்தையா? அப்ப காலில் விழுவுங்க இன்னைக்கு போயிட்டு. அது விழுகிறது தானே சார் இன்னைக்கு விழுந்து. ஓ, நீ கல்யாணம் நாளா உங்களுக்கு? ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. 26 வருஷம். 2000 ஏப்ரல் சார். அப்புறம் என்ன, இன்னைக்கு ஒரு அடி திருப்பி விழுந்துருங்க, முடிஞ்சு. தமே காலில் விழுந்தாங்க அப்புறம் நகை பட்டு புடவை எது கிடைக்கும்னு நினைக்கிறேன். சார் நாங்களும் எக்ஸப்ஷன் சார், அதுக்குள்ள ஆசைப்படுற பொம்பளைங்க எல்லாம் கிடையாது நாங்க. அப்படியா? அப்புறம் ஓகே, சரி, அன்பு கிடைச்சா போதும். ஓகே. தமே, இப்ப அவர் பாதங்கள் வழியாக வந்து அருள் வந்து நம்ம அவங்ககிட்ட இருக்கிற அருள் வந்து பாதத்துல வெளிப்படுது. சரியா சாமி? இன்னொன்னு வந்து ஏன் தலை வைக்கணும்னாக்கா அங்கதானே புருவ மத்தி இருக்கு, நேரம் இறக்கி விட்டுருவாங்களோ அருள் அங்க. என்ன தீட்சை அது? என்ன தீட்சை சாமி அது பேரு? காலில் முன்னாள் விழுந்து அணைவான். அது பிரயோஜனம் இல்ல. அது என்ன தீட்சை? அது பேர் என்னமோ தீட்சை சாமி. திருவடி தீட்சை. திருவடி தீட்சை. இதை அறியாது பெரியவர் மீன் விழுந்து வணங்கினால் பயன் என்ன? நாய் கூட தான் எஜமானியின் கால்களைத்தான் முதலில் முகந்து பார்க்கும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இன்னொன்னு, பெரியவங்கிட்ட பணிஞ்சாக்கா, அம்மா வல்லாரு சொல்லுவார் சாமி, பெரியவங்க வந்து சின்னவங்க வந்து பெரியவங்க காலில் விழுந்து வணங்கலாம், ஆனா பெரியவங்க வந்து சின்னவங்க காலில் விழுந்து வணங்க கூடாது. என்னமோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு எனக்கு. என்னமோ எங்கேயோ. எப்படி அது? அதாவது சின்ன வணங்கினாக அவங்களுக்கு ஆழம் குறையுது இல்ல. சரி, அதெல்லாம் ஆரம்பிச்சோம். பெரியவங்க ஆழம் ஜாஸ்தியா இருக்கும்ல. ஓ, ஓகே ஓகே, புரியுது புரியுது. அவனுக்கு இவரே நம்ம காலில் விழுந்துட்டாரு அப்படின்னு. சரி, படிக்குமா? படிக்கிறேன். நானோ இந்த உளவை அறியாதவன். இங்க மேலேயாங்க, எங்க போயிட்டீங்க? இங்கே அன்பர் என்பவர் அப்படிதான் வரணும். இங்கே அன்பர் என்பவர் இறைவன் மீது அளவற்ற பக்தி கொண்டவர். பிற உயிர்கள் மீது நாம் காட்டுவது தயவு, ஈரம், இரக்கம் என்றும் இறைவன் மீது காட்டுவதே அன்பு என்பதும் வள்ளலார் காட்டும் வழி. அவர் எழுதிய கடிதங்களில் எல்லா ஜீவர்களிடத்தும் தயவும், பிரபஞ்சத்தில் வெறுப்பும், கடவுளிடத்தில் அன்பும் மாறாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் இறையருள் பெறலாம். கடவுளிடத்து அன்பு கொண்டவரே அன்பர். அதனால்தான் அந்த அன்பரெல்லாம் அவன்தாள் வணங்கி நற்கதி அடைந்தனர். இங்கே அன்பவர் என்பவர் இறைவன் மீது அளவற்ற பக்தி. சமய பக்திமானதான் அன்பரு. சரியா சமய? தாமன்றதான் அன்பரு. சன்மார்க்க அன்பர் சன்மார்க்க அன்பர் சொல்றது எதையும் பண்றது கிடையாது. பிற உயர்கள் மீது நாம் காட்டுவது தயவு, ஈரம், இரக்கம், இது போன வாரம் தான் பார்த்தோம் போல இருக்கு, என்றும் இறைவன் மீது காட்டுவது அன்பு என்றும் வள்ளலார் காட்டும் வழி. மத்தவங்கிட்ட நீங்க மத்தவங்கிட்ட காட்டுறது அன்பு, பாசம், பாசமா இருக்கணும். இப்ப நான் என் பையன் கிட்ட காட்டுறது பாசம். சரியா? பாசம், அறிவு, இறக்கம், தயவு, அன்பு தவிர அப்படிதான் ஒண்ணுதான். சரி, அவர் எழுதிய கடிதங்களில் எல்லா ஜீவர்களிடத்தின் தயவும், பிரபஞ்சத்தில் வெறுப்பும், கடவுளிடத்தில் அன்பு மாறாமல் இருக்க வேண்டும். சரி, ஓகே, எல்லா ஜீவர்களிடத்தும் தயவு. ஓகே,
கடவுளிடத்தில் அன்பு மாறாமல் இருக்க வேண்டும். ஓகே, அது என்ன பிரபஞ்சத்தில் வெறுப்பு? உலகியல் உலகியல்ல வெறுப்பு. ஆமா. உலகியல்னா எப்படி சாமி சொல்லுங்க கேட்போம். பொண்ணு, பொருள், மண்ணு, பதவி, படிப்பு இதெல்லாம் அமைட்டா அவங்க போச்சு. அதுதான் நம்மள வந்து பிடிச்சி வச்சிருக்கா. அதான் மாட்டி இருக்கிறோம். அதான் மாட்டி இருக்கிறோம். மாட்டி இருக்கிறோமா? மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் சேர்த்து மாட்டிக்கிட்டோம். நானும் எல்லாம் ஒரு குப்பை தான். எல்லாம் ஒரே குப்பை தான். நீங்க பழைய குப்பையோ அடியில இருக்கீங்க. அவ்வளவுதான். கண்ணால சொன்னீங்க. ஊர்ல குப்பை, நீ இன்னும் ஊராத குப்பை. நான் ஊரின குப்பை, ஊராத மேல இருக்கீங்க. ஊராத குப்பை. ஊற போறோம், ஊறதுக்கு ரெடியா இருக்கோம். ஊறதுக்கு ரெடியா இருக்கிற குப்பை. என்ன பூசை ஊற போறீங்க? பூசை ஊற போறீங்க? இல்ல சாமி. சாமி ஏப்ப உங்களுக்கு அதெல்லாம் அது பேசக்கூடாது. வாங்கி வச்சிடாதீங்க சாமி. நீதான் மாட்டேன். நான் சொன்னது யாருக்கும் உள்ளாது. நீதான் சாட்டு போல. நான் சொல்ல ஒருத்தர் ஒண்ணும் முடியாது. ஒண்ணும் புரியாது. யாருக்கு புரிஞ்சிருக்காது நம்ம என்னத்தை பத்தி பேசுறேன். நீதான் மாட்டுறீங்க. நான் மாட்டலப்பா. அது கண்டுக்காம யார் அதை எடுத்து கொடுக்க சொன்னது? இப்ப எடுத்து விட்டது யாரு? சாமி ஏன் கண்டுட்டீங்க? சரி விடுங்க. அவ்வாறு இருந்தால் இறையருள் பெறலாம். கடவுளிடத்தில் அன்பு கொண்டவரே அன்பர். அதனாலதான் அந்த அன்பரெல்லாம் அவன் தாழ்வணங்கி நற்கதி அடைந்த. அதாவது சாமி யாரு தவம் பண்றாங்களோ அவங்கதான் அன்பரு. அப்பனா தவம் பண்ணாதான் அருள் கிடைக்குமா? கிடைக்கும். நான் இப்படி நினைக்கிறேன் பாருங்க சாமி. எனக்கு திடீர்னு ஒரு சிந்தனை தோணுது பாருங்க. என்னன்னாக்கா தவம் பண்ணமாக்கா நம்ம என்ன செஞ்சிடறோம், இந்த நம்ம பார்த்தோம்ல இந்த புறபுறம் அகபுறம் அப்படி பார்த்தோமே, நம்ம அகவல்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம அப்படி பார்த்தோம் அப்படி சொன்னாக்கா தவம் பண்ணும் போதுதான் நம்ம வந்து உரை மனத்தை கடக்குறோம். சரியா? அந்த குப்பை வந்து சாமி ஏகாப்பட்டது இருக்கு உள்ளுக்கு, கண்டா மாதிரி இருக்கு. அத ப்ராசஸ் பண்ணி அப்புறம் அது வேற பேசிக்கிட்டே கிடக்குது. பழைய குப்பைய கிளறி ஏதாவது புது ஐடியாவா கொடுத்து ஒன்னே பழைய குப்பைய கிளறும், இல்ல இந்த பழைய குப்பைய கொண்டு போயிட்டு ஃபியூச்சர்ல போட்டு இப்படி இந்த குப்பை இங்க இருந்துச்சு பத்தியா அது அங்கதான் இருக்குன்னு சொல்லி பயமுறுத்தும். சரியா? புது குப்பையும் கொண்டு வரும். அப்ப இதுலேருந்து நம்ம விலகின பிறகு நினைக்கிறேன் இந்த ஸ்பேஸ் வந்து கிளியர் ஆயிடுது போல இருக்கு. கிளியர் ஆனோடனே அருள் வந்து இறங்குறதுக்கு இடம் இருக்குது போல இருக்கு. நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப வந்து அருள் வந்து எப்போதும் இருக்கு, எங்க பார்த்தாலும் இருக்கு. சரி சாமி, அது ஏன் நம்மக்குள்ள இறங்கல அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம தான் குப்பையை ஏகப்பட்டது வச்சுட்டு இருக்கோம். கேப் விடாம எதையாவது பண்ணி வினைய ஏத்திக்கிட்டு ஃபுல்லா வச்சிருக்கிறோம். அப்ப இதுல இருந்து கடந்து நம்ம போன பிறகுதான் அருளே இறங்குது. சொன்னாரு வெள்ளம் குட்டி கிடக்குது, வாரம் வாங்க வாடகை வாங்குறாரு. எங்க வாடுறது? எங்க வாடுறது? நம்ம தான் காசையும் எதையும் வாரிக்கிட்டு இருக்கோமே. இப்ப சாமி நம்மளோட சிந்தனை எல்லாம் என்ன இருக்கு சொல்லுங்க. காலையில இருந்து இன்னைக்கு நான் காலையில இருந்து நான் என்ன நான் யோசிக்கிறேன் சாமி. காலையில கொஞ்ச நேரம் தவம் பண்ணுமா, ஓகே, அந்த நேரத்துல கடவுளை சிரிச்சோம். அதோட வெளியில வந்துலேருந்து அப்படியே வேலை இது அப்படின்ட்டு இப்ப இன்னைக்கு நைட்டு தான். அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லு குப்பை தான் நமக்குள்ள இருக்கு. இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு போய்கிட்டு தான் இருக்கு. சரியா சாமி? நான் கொஞ்சம் மாறுறேன். இல்ல நீங்க மாறுறீங்க, நான் என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கேன்.
உங்களுக்கு வேற வேலை இல்ல சாமி, நீங்க வெட்டியா இருக்கீங்க. அதான் சொல்றேன். இப்ப நானா அப்படி இருந்துன்னு வச்சுக்கல, அவ்வளவுதான் சாமியா. ஏற்கனவே நம்ம பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்குது. அவ்வளவுதான் அவுட்டு. பூவாவும் அவுட்டு, இவங்க எல்லாம் முடிஞ்சாங்க. ஜாமியாரா போயிட்டாயா, அருண பெறனு போயிட்டா அப்படின்னு வைங்க. காசு அனுப்புறான் சாமி. உங்களுக்கு பரவாயில்ல சாமி. இல்ல தெரியுது தெரியுது. இப்ப எங்க மாதிரி வயசு எல்லாம் நீங்களும் இதே மாதிரிதான் இருந்திருப்பீங்க. சொல்லுங்க சாமி. இதோட ஜாஸ்தியா இருந்தேன். அப்புறம் என்ன எல்லாம் வழக்கம் எல்லாரும் அதேதான் கதி. அதான் சொல்றேன். அப்ப போக 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 நம்ம வந்து பிள்ளைங்க எல்லாம் பெருசான பிறகு ரிலாக்ஸ் ஆயிரும். ஆமா அது மாட்டிக்கலாம். சில பேரு பெருசா தனியா பண்ணணும் விட மாட்டான், கூட ஓட்டிட்டு இருப்பான். அதான் சாமி. அத வேற என் பிள்ளைய பாக்கணும். என் பேரன் வந்து என் மேல மூத்திர அடிச்சாதான் நான் என் கட்டை வேவணுவான் வேற. இந்த வேலை எனக்கே தெரியல. ஏறச்சாவி என் பையன், என் பூரண பையன், என் பேர பையன் என் மேல மூத்திர அடிச்சாதான் என் கட்டை வேவணுவான் வேற. ஏதாவது ஒரு டயலாக் கண்டுபிடிச்சாங்க. இல்ல அது அவங்களோட நீட்ஸ பொறுத்து இருக்கு சாமி. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க வாழ்க்கையில அப்படின்ட்டு. அவங்களாம் வந்து அருளியில வராதவங்க பிள்ளைகளை இப்படிலாம் பண்ணிருப்பாங்க. அருளை பத்தி தெரியாதுங்க அவங்களாம். இப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியல. சரியா சாமி? ஆமா ஆமா ஆமா. சரி. அப்ப தவன்றது வந்து என்ன செய்யுதுனாக்கா, உள்ள இருக்கிற குப்பையெல்லாம் கிளியர் பண்ணி விட்டு நம்மள வேற லெவலுக்கு கொண்டு போயிருது அருள் பெறதுக்கு. சரியா சாமி? எங்க கிளியர் வரலாம், உட்காரலாம், தவிர்த்து எங்க கிளியர் பண்ணுது. அது அப்படியேதான் போகுது. அனுகரணாதிகள் தாம் கடந்து அறியுமோர் அனுபவம் ஆகிய அருட்பெருஞ்சோதி அப்படின்றாங்க. எங்க உக்காந்த உடனே கிளம்புது பாருங்க சாமி. அட்டேங்க ஒரு கோச்சு கையாடு எதிரில் இவ்வளவு உட்காரமால அறங்க மாட்டேன், எதிர அப்ப என்ன பிரயோகம் அப்படின்னு கோவம் வந்துச்சு சாமி. தேவபதி போது உங்களுக்கு எதுக்கு கோவம்? 3 மணிக்கு சார், 3 மணிக்கு எழுந்தேன் சார். குளிச்சு 4 மணிக்கு உட்காருவேன். 4ல இருந்து 6, 2 மணி நேரம் உட்காருவேன். 2 மணி நேரத்துக்கு அரை மணி நேரம் தான் வருதுன்னா வச்சா இருக்காது. என்ன பண்றது சாமி? அப்படியே இல்ல இல்ல ஒரு தப்பு வரல, கருப்பதான். கருப்ப பாட்டு வந்துட்டே இருக்குது. நான் பாட்டை நிறுத்த முடியல. பாட்டை வேற தான் சொல்லல, வேறதான் ஒரு சான்ஸே இல்லை. சரி, கற்பதான் வருது. கற்ப வந்தாங்க வார்த்தை பாட்டு தான் அது. ஒரு பாட்டு வந்து பாட்டு வச்சு இன்னொரு பாட்டு இன்னொரு பாட்டு வருது. பாட்டு நிறுத்த முடியல என்னால. நல்லதானே சாமி? அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு எங்ககிட்ட சொல்லுங்க. நீங்க பாட்டு நீங்க எப்படியோ போங்க சாமி. நீங்க உங்களுக்கு அடங்குதோ அடங்கலையோ எங்களுக்கு கருத்து சொல்லுங்க. நீங்க எப்படி போனா எங்களுக்கு என்ன? சரியா சரியா? ஏதாச்சும் கருத்து உதிச்சுச்சுன்னா எங்ககிட்ட வந்து சொல்லுங்க. உங்களுக்கு அடங்குது அடங்கல. இல்ல ஜோதிடம் சார், பேசணும் இல்லையா? நான் போய் சாப்பாடு ஜோதி சொல்றேன் இல்லையா? ஆமா, நான் வந்து மலேசியா வரேன் சார். மலேசியாக்கு வரீங்க? யார் மனுஷால் கிடையாது. நான் சாப்பாடு போறேன். மனுஷால் கிடையாது மலேசியா. நானா இருக்கேன். சரியா? தெரிஞ்சா யாரும் இல்ல. நான் சாப்பிடுறேன். ஹோட்டல் சாப்பிட்றா இல்லையா? ஆமா. ஹோட்டல் வச்சுதான்ல. ஆமா. முன்ன தெரியும் சாப்பாடு வச்சுதான் இல்லையா? முன்ன பண்ண தெரியாம சாப்பாடு தான் வச்சுருக்காங்க. முன்ன பண்ண தெரியாம சாப்பாடு வச்சிருக்கான். ஓகே. ஜீவன் தான் அது. காசு போடுறல, அது என்ன ஜீவகாரணியா? அது காசு போடியா? காசு பெருசா எச்சு காசு. அது காசு மனசு செய்யற மாதிரியா? காசு வச்சா எவ்வளவு ஒரு இடம் பண்ணி சரக்கெல்லாம் வாங்கி சமையல் பண்ணி சப்ளை எல்லாம் வச்சுட்டு கிளீன் வச்சுட்டு இவ்வளவு வேலை செஞ்சு போடுறாங்கல்ல. சாப்பாடு நல்லா போட்டு மரியாதை எல்லாம் கொடுத்து. இல்லைங்க இல்லைங்க, நான் ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. இந்த கதை கேட்கும்போது எனக்கு கடுப்பா இருக்கு. எங்க தெரியுமா நான் போனேன்? எனக்கு போன 2-3 வாரத்துக்கு முன்னுக்கு இதுக்கு போனேன், கேரளுக்கு. கேரளா வந்து A2Bன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு சாமி. சரி சும்மா போயிட்டு சாப்பிடுமே. இதை நம்ம இந்தியாவில பார்த்தோம், சும்மா பார்த்தோம். ரெண்டு தோசை
ஏய் 4 தோசை அப்புறம் இதெல்லாம் காஃபி என்ன குடிச்சும் போல இருக்கு. 128 வாங்கிட்டேன். நான் யோசிச்சேன், இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு அது கடுப்பு வருது. 128 உடைச்சு வாங்குவானா 4 தோசைக்கு சாமி. இப்ப நீ ஜீவகாரணி வா நீ சொல்லி. இல்ல நீங்க என்ன தெரியுமா, நீங்க மலேசியால போய் ஃபுட் கோர்ட்டு போனோம். ஃபுட் கோர்ட் போய் அனரிசி ஹோட்டல் இருக்கு இல்லையா, அதை போய் சாப்பிட்டீங்கன்னாக்கா இன்னொன்னா சாப்பிடலாம், அவர் போய் இன்னொன்னு கொடுத்து வரலாம், பில்லே கிடையாதாங்க. இப்போ வந்து அதோட போகுது இல்லையா. எனக்கு தெரியாது சாமி, நீங்க போவீங்க, நீங்க பெரியா இல்லையா இல்ல. கொப்பு நான் வரேன்டாங்க, கொப்பு செய்யணும் ஒருத்தர் இருந்தாரு, அவர் அந்த ரோட்ல அழைச்சு போவாரு, இப்ப ஒரு தடவை அழைச்சு போவாரு. அவர் அதோட அழைச்சு போவார். அவர் சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா பார்த்து அது இன்னொன்னு சாப்பிடலாம். சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்ட பிறகு பில் தர மாட்டாங்க. நம்ம வரும்போது நம்மளே ஏதாவது குத்தம் வந்து இல்லை குத்து வரலாம். அந்த மாதிரி நிறைய இருக்கு சார். நீங்க சைனீஸ் கூட இருக்கு, ரோட்ல போனா அது அந்த மாதிரி இன்னும் இருக்கு. எவன் சாப்பிடலாம், சாப்பிட்டு கொடுத்துருவாங்க. நாலு அவருக்கு கூட ஹோட்டல் நடத்துறோம்னா ஒரு ஜீவகாருண்யம் செய்யறான்றீங்களா? ஆமா, அது இன்னொன்று தெரியுமா, சாப்பாடு போடுறான். அது எப்படி அந்த சாப்பாடு போறல அந்த சாப்பாடு சைவரேஸ்வரம் மட்டும் சொல்றீங்க? ஆமா, அதே மாதிரி மட்டும் சொல்றீங்க. அதே மாதிரி ஸ்கூல் எடுத்துறாரு வாத்தியாரு பாடம் எடுத்துறாரு இல்லையா. ஆமா நடத்துறாரு. காலம் போற காலம் எத்தனை பிள்ளைங்க கரையேத்துறாரு. என்ன மாதிரி என்ன மாதிரி வாத்தியார் எல்லாம் வந்து அறிவு தரான் இல்லையா பிள்ளைகளுக்கு. அதுதான் நிஜார் அது வேற இருக்காது. பணத்துக்காக கேர் பண்ணாதீங்க, பணம் அல்பம் அது பத்தி கேர் பண்ணாதீங்க. செய் சர்வீஸ் எத்தனை பிள்ளை படிப்போம். படிச்சு பேசுறேன், நாங்க வந்து அறிவாளி ஆக்கி விடுறோம். பேசுறேன் நானு படிப்பு தானே. என்ன பேசுறேன் நான் பண்றேன், வாத்தியாரெல்லாம் பண்றேன். எவ்வளவு வாத்தியார் ஸ்கூல்ல வாத்தியார் இடத்துல சர்வீஸ் பண்றாங்க. எந்த ஊர் போறோம், திருவூருக்கு போறோம், ஏதோ ஒரு திருச்சி போறேன், தஞ்சாவூர் போறேன். இவன் சாப்பாடு கவனம் காசு சாப்பாடு போட்டு போறான். காசு பெருசா இல்லை, காசு நம்மளுக்கு காசு இருக்கு, வீட்டுல சாப்பாடு போடுறான். அதுவும் இல்லையா, அவன் வந்து எவ்வளவு ஏற்பாடு பண்ணி சாப்பாடு பண்ணி மணி சமாளம் வாங்கி சமையல் பண்ணி சப்ளை வச்சு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. காசு வாங்கிக்கலாம். இப்ப அவங்க ரெஸ்டாரண்ட் திறக்கணும்னு வச்சுங்களேன், செத்தாங்க எல்லாரும் சாப்பாடு இல்லாம. அப்ப சொல்றேன், எங்க டிராவல் பண்ண முடியும்? நீங்க அப்புறம் கட்டிச்சோரை கட்டிக்கிட்டு தான் போகணும் இங்க இருந்து. எத்தனை போக முடியும்? அது எத்தனை ஒரு நாள் போகலாம். நல்ல சிந்தனை இல்ல. அவங்க உப்பு எடுக்கிறான் அவன். அதான் சொல்றேன், இந்த டீச்சர்ஸ் எல்லாம் எல்லா டீச்சர்ஸ் வந்து ஜாயின் பண்றவங்க தான், எல்லா ஓடலாம் ஜாயின் பண்றவங்க தான். ஜாயின் எப்படி நடந்துதான் இருக்கு அப்படின்னு வச்சுட்டு நடந்துகிட்டு தான் இருக்கு. இல்லைன்னா எப்படி நடக்கும்? சரி, அடுத்து பாப்போம். ஓகே, நன்றிம்மா. நன்றிங்க ஐயா. அடுத்து வேற யாரும் படிங்கப்பா. படிக்கிறது கவிதாம்மா இருப்பாங்க. ராஜ்குமார் படிக்கிறீங்களா? மணி எத்தனைமாங்க? இங்க 8:30ங்கண்ணா. 8:30 மார்னிங்கா? ஆமாங்கண்ணா. பாத்தீங்களா சாமி, 24 hour அப்படியே வித்தியாசமா இருக்குங்க. சரி படிங்க. இங்கே அன்பர் இங்க நானே நானும் இந்த உளவை அறியாதவன், எனக்கோ இறைவனை பற்றிய உண்மையும் தெரியாது, என்னுடைய நிலையும் தெரியாது. ஆக மொத்தத்தில் ஒன்றும் அறியாதவன் நான். நான் செய்த வினைகள் என்னை விடாது தாக்கிக் கொண்டே இருக்கின்றன. எப்படி எருதானது தன் மீது வைக்கப்பட்ட பொதியை விலக்க முடியாமல் சுமந்துதான் ஆக வேண்டுமோ, அந்த எருதுக்கு சொந்தக்காரன் எங்கெல்லாம் அதை விரட்டுகிறானோ அங்கெல்லாம் அந்த பொதியை சுமந்து கொண்டு அலைய வேண்டுமோ, உழல வேண்டுமோ,
அதுபோல எனது கர்ம வினையையும் எனது மனைவி, எனது மக்கள், எனது சுற்றமும், எனது சொத்து என்றெல்லாம் பிதற்றிக் கொண்டு அந்த நிலையில்லாத பொய்களை சுமந்து கொண்டு இந்த பொய்யுலகில் நான் உழன்று கொண்டிருக்கின்றேன். ஓய் அப்பா சாமி சாமி, என்ன? இதுதான் நம்ம பாக்கணும். இப்ப இத நானு ரொம்ப நாள் முன்னுக்கு பொதிமாடுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் கூட அது ஒரு ஒரு டைப்பான மாடுன்னு நினைச்சுக்கிறேன். அப்ப பொதினாக்கா சுமை. ஆமா ஆமா ஆமா. இப்பதான் எனக்கு புரியுது பாருங்க. நானே இந்த உழவை அறியாதவன். எந்த உழவைனாக்கா மேல அன்பர் எல்லாம் எப்படி உணர்ந்து வணங்கி வாங்கிக்கிறானுங்களோ அந்த மாதிரி எனக்கு தெரியல. தெரியல. அதான். எனக்கு அந்த டெக்னிக் தெரியல. உழவுனா டெக்னிக். ஆமா ஆமா. சரி சாமி. நயத்தால் நின்னருளை நன்னா கொடியேன். கொடியேன். ஆஹ் இந்த நாய் உடம்பை உயர்படுத்திடுவேன். நான் இப்போ நயமா வந்து உங்ககிட்ட அருளை பெறதுக்கு இப்ப அன்பர் என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணாம நான் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய நிலையும் தெரியாது, என்னை பத்தியும் எனக்கு தெரியல. ஆகமத்தத்தில் ஒன்றும் அறியாதவன் நான், எனக்கு ஒன்னும் தெரியல. நான் செய்த வினைகள் என்னை விடாது தாக்கிக் கொண்டே இருக்கின்றன. இது வேற ஒரு பகிட்டு. இது யாரு கணக்கு வச்சு இந்த வேலையை பாத்துட்டு இருக்கு சொல்லுங்க சாமி. சாமி கரெக்டா ஒவ்வொரு சின்னது பெருசு எல்லாத்தையும் கணக்கு வச்சிருக்கான் சாமி அவன். கரெக்டா. எப்படி எருதானது தன் மீது வைக்கப்பட்ட பொதியை விளக்க முடியாமல் சுமந்துதான் ஆக வேண்டுமோ, அந்த எருதுக்கு சொந்தக்காரன் எங்கெல்லாம் அதை விரட்டுகிறானோ அங்கெல்லாம் அந்த பொதியை சுமந்து கொண்டு அலைய வேண்டுமோ, உழல வேண்டுமோ. அதுபோல எனது கர்ம வினையும், எனது மனைவி, எனது மக்கள், எனது சுற்றமும், எனது சொத்து என்றெல்லாம் பிதற்றிக் கொண்டு அந்த நிலையில்லாத பொய்களை சுமந்து கொண்டு அந்த பொய் உலகில் நான் உழண்டு கொண்டிருக்கின்றேன். இது வேற அடி வைத்து கலக்குது சாமி. நீங்க வேற தேவையில்லாம இப்ப இந்த பயத்தை உண்டு பண்ணிட்டீங்க, பொதிமாடு அப்படின்னு சொல்லிட்டு. சாமி நான் சும்மா தானே இருந்தேன். என்ன மண்டையக்கள் ஒண்ணு நீங்கதான். அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாமி சாமி நான் பொதிமாடு இல்லைங்க. அந்த பொதியை தூக்கி வச்சது நீங்க. சரி விடுங்க, சரி விடுங்க, என்ன பண்றது. பொதியை ஏற்றி ஒண்ணும் பண்ண முடியாது. சரி இப்ப என்னன்னா சாமி, இத சுமந்துக்கிட்டு இதுக்காக நம்ம பாடுபட்டு செத்து போயிடுறாங்க. சரியா சாமி? அப்படியே வாழ்ந்துருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு சாமி, இப்ப பிள்ளைங்க இவங்க வளர்க்கணும், அப்புறம் அவங்கள வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு போறோம். சரியா? பாடுபடுறோம். சொந்தக்காரவங்க அவங்க மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் பாடுபடுறோம். சரியா சாமி? என்னன்னாக்கா இப்ப மரியாதை வந்து அப்படியே ஏமாறான். மரியாதை இல்ல, நம்ம என்ன பண்ணுறோம் பாக்குறான். அதான் சாமி இவங்க அதான் பாக்குறாங்க. இப்ப இன்னொன்னு வந்து என்னன்னா சாமி, இவன் நம்மள மதிக்கணும்னு இப்ப நான் இது வந்து ஒரு அடிமைத்தனமா பாக்குறேன் சாமி. என்னோட இதுக்கு நான் யாரும் கேட்ப மாட்டேன். நான் என்ன பாக்குறேன்னாக்கா, இப்ப எப்ப வந்து அவ வந்து ஒண்ணு சொல்லிட்டானா நான் வந்து கவலைப்படுவேன் அப்படின்னாக்கா, நீங்க வந்து உங்களோட இன்பத்தோட சுவிட்சை வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டீங்க. அவன் வந்து தேவைப்படுறப்ப அமுத்துவான், தேவைப்படவன் அமுத்த மாட்டான். அப்ப நீங்க வெளியில வந்து வேலிடேஷன், அதாவது வெளியில வேலிடேஷன் சொல்லுவீங்க. வேலிடேஷன் என்ன சாமி சொல்றீங்க தமிழ்ல? சரிங்க சாமி, கொஞ்சம் கூகுள் தான் சரி பண்ணுவோம். வேலிடேஷன் இன்டர்னல். திருத்துறது. சரி பார்த்துக்கலாம். திருத்துறது இல்ல நான் வேலிடேஷன் நான் வேற சொல்லிட்டு இருக்கேன். நம்மள மதிப்பிடுறதுங்களா ஐயா? இல்ல மதிப்பு இந்த மாதிரி நீங்க வெளியில இருந்து எதிர்பார்த்தீங்கன்னாக்கா புகழ் புகழா? ஓகே, நீங்க வந்து மத்தவங்க நம்ம புகழ் வேலிடேஷன் வந்து நாங்கள சரி ஒரு சரி
சரவண சரி ஆ. பார்த்தல்யா, வேலிடேஷன் வந்து சரி பார்க்கறது. இல்ல அல்லாமா. இல்ல இல்ல வேலிடேஷன் இன்னொரு மீனிங் இருக்கு சார். அது சரி பார்த்தல் ஒண்ணு இருக்கு, அதான் வேலிடேஷன் இன்னொன்று இருக்கு. வேலிடா இருக்கா இல்லையான்றது அது வந்து மேலோட்டமா சொன்ன இல்ல சரி இல்ல இல்ல பார்த்தல். அது அது புரியுது சார். நீ வேலிடேஷனாக்கா ஒருத்தவங்க வந்து நம்மள வந்து புகழணும், அதாவது நம்மளோட அவங்க புகழ்ந்தாதான் நமக்கு வந்து பெருமை வரும் அப்படின்னு பாக்குறது. அது இன்னொரு மீனிங் இருக்கு சார். ஓகே, ஆல்ரைட் ஆல்ரைட். ஒரு வெட்டுக்கு நிறைய மீனிங் இருக்கு. அது வேலிடேஷன் ஒண்ணு வரும், அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப அது அது வெளியில பார்த்து எது வெளியில வந்து இவங்க நம்மள வாழ்த்தணும், இவங்க நம்மள புகழணும் அப்படின்னு நம்ம ஏதாவது பண்றோம்ல, ஏதாவது செஞ்சிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு அது என்ன நான் எப்படி பாக்குறேன்னாக்கா, அது ஒரு அடிமைத்தனமா தான் நான் பாக்குறேன் சாமி. உண்மைதான். ஏன்னா அவன் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டானா நீ வந்து சேட் ஆயிருவ. அப்ப அவன் வந்து உன்னை புகழ்ந்தாதான் நீ சந்தோஷமா ஆவ. அப்படின்னாங்க நீ நீ சுயமா சந்தோஷமா இருக்க மாட்டியா? மாட்டேன். அப்ப அவன் வந்து சொல்லிடுவான் உனக்கு. இப்ப அதான் அடிமை. உதாரணத்துக்கு கல்யாணம் பண்றாங்கல்ல, கல்யாணம் பண்ணும்போது அப்படியே வந்தாவா பண்ணணும். ஏன்னா அவன் வந்து ஒரு வாழ்த்தணுமா, அதாவது இப்படி ஒரு கல்யாணம் நடந்ததுதான் சொல்லணுமா. அப்ப இவர் வந்து ஆமா. கடை வாங்கி பண்ணிடுவாரு. ஐயோ பண்ணிட்டு வாயு. பண்ணிட்டு இப்ப என்ன கொடுமைனா சாமி, இவர் கல்யாணம் பண்ணி கடை வாங்கி பண்ணிட்டாரு, ஆ. இவரு டைவர்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா அந்த கடை 2 பேரும் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. சொல்றேன் உதாரணத்துக்கு. சரி இப்ப இது எப்படி வெளிப்படுறது சாமி? சரி அதெல்லாம் விடுங்க, பிரச்சனையை சொல்லிட்டீங்க. ஒதி மாடு எப்படி இறக்கி வைக்கிறது, ஏத்திட்டேமே எப்படி இறக்குறது? இந்த நாள் படிங்க, ஒரு ஞாபகத்தையும் தரணும். சரி படிங்க மாடுது. இந்த உலகமே பொய்யானது. இந்த உலகில் நான் காண்பதெல்லாம் பொய்யானவையே. இந்த உண்மையை உணராது இந்த பொய்களையெல்லாம் சுமந்து கொண்டு ஒரு பயனும் அறியாது உழல்கின்ற அந்த எருதை போல இந்த உலகில் நானும் உழல்கின்றேன். உன்னை யார் துதிக்கின்றார்களோ அவர்கட்கே உன் அருள் உரிமையாகிறது. அந்த அருள் எனக்கு கிட்டுமா? கிட்டாது எனில் பாவியாகிய நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? நடத்துவங்க. ம் நடத்துவங்க. முடிஞ்ச அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன செய்யறது? வெரி குட். இந்த உலகமே பொய்யானது. இந்த உலகில் நான் காண்பதெல்லாமும் பொய்யானவையே. கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய். இந்த உண்மையை உணராது இந்த பொய்களையெல்லாம் சுமந்து கொண்டு ஒரு பயனும் அறியாது உழல்கின்ற அந்த எருதை போல இந்த உலகில் நானும் உழல்கின்றேன். எல்லாம் பொய்யா? எல்லாம் மாயாவா? மாயாதான். ஆனா அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம இல்ல மய நிலை நம்ம எல்லாம் இப்ப வேட்டி கட்டிருக்கேன்ல சாமி, வேட்டி கட்டிருக்கேன்ல, இப்ப கிளாஸ் முடிஞ்சா வேட்டியை தூக்கிட்டு ஓடுவோம் உலகியலுக்கு. வேட்டியை போட்டு ஓட நகைக்கீழ விழுந்துட்டு சொல்லிட்டு வேட்டியை மடிச்சுக்கிட்டு ஓடுவோம். சரி இந்த உலகமே பொய்யானது. எப்படி பொய்யானது சொல்லுங்க சாமி, ஒரு விவரம் கொடுங்க. ஏன் சார் உண்மையானது? எது உண்மை சொல்லுங்க. எதுவுமே நம்ம சாதனை, எதுவுமே நம்ம சாதனை இல்லை. எதுவுமே சாதனை கிடையாது. எதுவும் சாதனை கிடையாது. நமக்கு எதுவுமே சாதனை டெம்பரரி, எல்லாம் டெம்பரரி தான். எல்லாம் டெம்பரரி தான். இந்த பாட்டு என்ன பாட்டு சாமி? இது கண்டதெல்லாம் அனித்தியமே, கெட்டதெல்லாம் பழுதே, கெட்டதெல்லாம் பொய்யே. அந்த பாட்டு விட இல்லைங்க, அந்த பாட்டை பாத்துருவோம். ரொம்ப நாளா ஆச்சு. நிஜமே பாத்துருமா? இந்த பேரா படிச்சிருங்க. பேரா படிச்சிருமா? சரி. உன்னை யார் துதிக்கின்றார்களோ அவர்களுக்கே உன் அருள் உரிமையாகிறது. அந்த அருள் எனக்கு கிட்டுமா? கிட்டாது எனில் பாவியாக நான் சொல்வதற்கு என்ன? அருள் கிடைக்குமா? கிடைக்கலன்னா நான் என்ன சொல்றது இருக்கு? செப்பும் முகமன் யாதுள்ளது அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். நான் என்ன சொல்ல முடியும்? அருளை நீ வச்சிருக்கிற, குடுப்பியா குடுக்க மாட்டியானா நான் என்னத்த கேட்க முடியும்?
சரி, இங்க துதிக்கின்றார்கள்னா என்ன சொல்ல வரீங்க? வணங்குறாங்க. நான் சாமி முதல்ல தவம் பண்ணீங்க, இப்ப இங்க வணங்குன்றீங்க. இப்ப எதைதான் பண்றது நாங்க? சார் எப்படி எல்லாம் வணங்கணுமோ அதான் சார். வணங்குறதுன்னா ஒண்ணு இல்ல, இப்படி மாத்திரம் இல்ல. ஆ. ஜீவா என்னமோ துதிக்கிறது தான். ஜீவான கடவுள் கடவுள் பேர் இல்லையா? ஓ, தயவு, பக்தி, ஒழுக்கம் அப்படி வருது. தாவா தாவா உம் ஜீவான அதாவது தெய்வ சாமி, இது இது எப்படி தெரியுமா? சிவானந்தம் என்னால் உறும் என்று அதனையே குறித்து பயில்றது. சரியா சாமி? கரெக்ட். சிவானந்தம்னாக்கா கடவுளுடைய ஆனந்தத்தை எப்ப அடையணும்னு சொல்லிட்டு அதனையே குறித்து பயில்வோரை குறித்ததுதான் அன்பர். சரியா? நம்ம என்ன பண்றோம் சொல்லுங்க சாமி? சிவானந்தத்தை நினைக்கிறதே கிடையாது. சிவானந்தத்தை நினைக்கிறது கிடையாது. காசு எப்படி வரும், உலகிறதுதான். தமிழை எப்படி தேடலாம், பொண்ணு பொருள் பெண்ணை எப்படி அடையலாம், அப்படித்தானே முயற்சி பண்ணி எப்படி சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம், உம் அதுலேதான். காலைல எழுந்திரிச்சோன்னு இன்னைக்கு என்ன சமைக்கிறது, அதுலயே மண்டை சுத்திரும் எனக்குலாம். உங்களுக்கு என்ன சமைக்கிறது? எனக்கு என்னன்னா என்ன சமைக்க போறாளோ அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு என்ன நடக்க போதோ. நான் வந்து சாமி காலையில எழுந்து யோசிக்கணும், இப்ப நான் என்ன சமைக்க போறேன் இன்னைக்கு. நேத்து என்ன சமைச்சோம்? நீ சமைக்கிறீங்க, அதை யோசனை நான் சாப்பிடாது தானே. அவள் தானே படிக்கிறோம். அழவன் சொல்ற பாருங்க, அவள் படிக்கிறா இல்லையா? அவள் படிக்கும் போது இன்னைக்கு என்ன சமைக்க போறாளோ ஞாபகம் வந்துருதா? அது மாதிரி இல்ல, வந்தாலும்னா என்ன சமையல அதை பற்றி கேட்கணுமா சார்? அல்பம் சார். நான் ரொம்ப அல்ப புத்தி உள்ளேன். நான் வந்து என்ன என்ன தெரியுமா சாமி, இப்ப என்ன தெரியுமா வந்துரும், நான் போயிட்டு ஸ்கூல்ல பிள்ளைங்களை ஏத்துறேன்ல, காடிக்குள்ள வந்தோடனே கேட்டுருவாங்க என்ன சமைச்சேன் இன்னைக்கு அப்படின்னு கேட்டுருவாங்க. இல்ல இது சொல்லுங்க, நான் இன்னும் விசாரிச்ச ஆள் இல்ல. படிச்ச பாருங்க, நெஞ்சது படிச்சேன் இல்லையா? நெஞ்சரி விருத்தல. ஆமா ஆமா, அதே பாருங்க, அதே பாருங்க. விசாரிச்சு இல்லையா? சாப்பிடுறதுக்கு அவ சமைப்பான்னு தெரியும், சாப்பாடு வரும் தெரியும், ஆனா நீ வந்து கேக்குற அதே மாதிரி. அதாங்க, அது படிச்ச பாருங்க. படிச்சா விசாரம் என்ன வச்சு அது தெரியாது. விசாரிச்சால எப்படி இருந்தாலும் சாப்பிட தானே போற அப்படின்ட்டு முந்தி விசாரிச்சால சார். இந்த வரி படிச்ச பாருங்க, நெஞ்சு தெரியல. இன்னும் வந்து அவன் விசாரி எல்லாம் வந்து தெரியல இல்லையா? ஆமா, எல்லாம் வந்து அதுக்கப்புறம் விசாரி எல்லாம் வந்து படிச்சாங்க. அவதி கிடையாது, அது கூட கிடையாது. இப்ப அதை படிச்ச பிறகுதான் வந்திருக்கு. படிங்கம்மா, கவிதா அம்மா படிங்க. கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகிலீர் இதுவரையும் உண்மை அறிந்திரரே. விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைப்பிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே என்றது சிற்றம்பலத்தை எந்தை அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பமுறலாமே. சரி, கண்டதெல்லாம் அனித்தியமே. சொல்லுங்க சாமி, சொல்லிட்டு வாங்க. அப்படி பாக்குற எதுவுமே நினைச்சு நிக்காதா? எங்கேயா சாமி? சாமி, மக்களே நான் பேசுறது விளங்குதா? விளங்குதுங்க. ஐயாவுக்கு நெட் எதுவும் இல்லையா? எனக்கு வீடியோ சரவணன் சொல்லுங்க சார். ஐயா ஏஞ்சி போனாரு. ஏஞ்சி பண்ணாரா? நான் கவனிக்கலையே, எனக்கு இங்க தெரியல. ஓ ஆமாமா, ஸ்கிரீன் கோசமா கண்டதெல்லாம் அனித்தியமேன்னு கிளம்பிட்டாரா? இதுக்கப்புறம் என்னத்த பாக்குறது இருக்கு? அப்ப எதுவுமே உண்மை இல்ல, பார்த்ததுதான். ஆமா சார், எது சார் நித்தியமா இருக்குது சொல்லுங்க பாப்பா. நீங்க பாக்குறது, நீங்க கடனை பார்த்தாலும் அது ஃபியூச்சர்ல இருக்குமா இருக்காதுன்னு தெரியாது. நீங்க எதா பார்த்தாலும் எங்க இருக்கும், சூரியன் கூட இருக்கமா இருக்கான்னு தெரியாது, செத்துருமா.
ஒன்னே ஒண்ணுதான் நித்தியமா இருக்கு. அப்ப கடவுள் வந்து எனக்கு கண்ணுக்கு வந்தாரு அப்படி சொல்றது கூட இப்ப பொய் தான் அதுவும். கடவுள் கண்ணுக்கு வந்தாரா? ஆஹ் நான் அதான் சொல்ல காட்சி வரேன். இப்ப சரி, காட்சி எல்லாரும் கொடுத்தாரு மக்களே கண்டுபிடிங்க. நம்ம காட்சி பாக்குற ஒண்ணு கொடுத்தாரு. மட்டும் நிச்சயமா இருக்கான். என்னது அது? நான் நினைக்கிறேன் அப்படி. ஆனா அதை பார்க்க முடியாதே. அடக்கடவுளே. ஆனா இருக்கே. என்ன சொல்லுங்க, யோசிங்க பாப்போம். அது மட்டும் நிச்சயமா இருக்கும். காத்தா. காத்தா? ம். காத்து கூட காணாம போயிடும். எங்க கிளம்போ எங்கேயாச்சும் போயிட்டு போகுது தமே. அப்ப வெளிதான். எப்படி? ஆனா அதை பார்க்க முடியல. இருக்கு ஆனா தெரியல. ஆனா அது மட்டும் நிச்சயமா இருக்கும். சரிதானே சாமி? அதை அழிக்க முடியுமா சொல்லுங்க? முடியாது. இப்ப காத்த வந்து சாமி இந்த ரூம்ல உள்ள காத்தெல்லாம் இழுத்து விளையாக்கி விட்டுறலாம். சரியா? இல்ல காத்து பூமி காத்து இல்லையே. ஆமா இல்ல. அப்ப ஆனா வெளின்றது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆமாவா இல்லையா? அதை அழிக்க முடியுமா சொல்லுங்க? முடியாது. சாமி எனக்கு ஒரு மாதிரி எப்படி ஞானம்லாம் வந்துட்ட மாதிரி இருக்குது. இப்ப என்ன பண்றது? இப்ப நான் என்ன பண்றது சொல்லுங்க பட்பட்டுன்னு. காவி உடுவை போட்டு ருத்ராஜிய போட்டுட்டு தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்ட்டு ஞானம் வர்றது போராடுறதுதான் காவி. ஜெயிச்சு வெள்ளையாச்சே. வெள்ளைய போட்டுருமா? நீ பள்ளி போட்டு போராடுதான் சொக்கா விடாம துண்டு போட்டு துண்டு போட்டுங்க. தோல்ல துண்டை போட்டுக்கிட்டு சட்டையை போடுவேனாமா? போடாது. எதுக்கு நம்மளுக்கு இல்லைங்க. இந்த ஆசை வந்தாலே ஞானம் இல்லைன்னு அர்த்தம். வாங்க வேலையை பார்ப்போம். இந்த ஆசை வந்தாலே ஞானம் இல்லைன்னு அர்த்தம். சரி, கண்டதெல்லாம் மணித்தேமே. சொல்லுங்க சாமி. என்னதான் எதுவுமே நிறையான பொருள் இல்லை. நம்ம என்னென்ன பொருள் எந்த பொருள் பார்க்கறோமோ அந்த பொருள் எப்படியா இருந்தாலும் ஒரு செயல் அழிஞ்சிடும். கேட்டதெல்லாம் பழுதே. கேட்டதெல்லாம் பழுது அப்படின்னாக்கா பெரிய பேச்செல்லாம் கேட்டமே எதுவும் ஃபாலோ பண்ணுமா? ஃபாலோ பண்ணல. நாங்க எதையுமே ஃபாலோ பண்ணல. கற்றதெல்லாம் பொய்யே. படிச்சது என்ன படிச்சோம்? டைம் பாஸ் தான் படிச்சோம். புக்கெல்லாம் அருளை படிக்கல. உலகியலுக்கு படிக்கிறோம் சாமி. படிச்சோம். அதான் பொய். இல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீர் கழித்ததெல்லாம் வீணே. கழித்ததுன்னா பெரிய காடி வாங்கிட்டோம், பெரிய வீடு வாங்கிட்டோம், எல்லாம் அப்படியே சந்தோஷப்படுறல. ஆமா, ஈவி கட்டும் போது தான் தெரியும் அதுக்கு. கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சந்தோஷம். அப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். நான் சொன்னது பாரு, நீ சொன்னது பார்த்தியா? தானா மாட்டுறேன். நான் என்ன பண்ண முடியும்? நான் சொன்னது வந்து காடிதான் சொன்னேன், வீடுதான் சொன்னேன். நான் உண்மையை சொல்றேன் சாமி. சாமி உண்மை. நான் சொல்றது பொய்யா சொல்லுங்க சாமி. உண்மைதான். எல்லாமே பிரச்சனை தான். கழித்தது உதாரணத்துக்கு பிள்ளைய பெத்துடுறோம். சரியா சாமி? பிள்ளை பிறந்தப்ப அட்டேங்க அப்பாவாயிட்டேன்றது. அப்புறம் வளர்க்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும் அடங்கப்பா சாமி பிள்ளைலால டென்ஷன் ஆகிருக்கீங்க. இதெல்லாம் மலமை. சொல்லுங்க சாமி. ஓ ஜாலியா சாப்பிடுறது எல்லாம் பார்த்தா மலமாதான் போகுது. உட்கொண்டதெல்லாம் குறையே அப்படின்னா யாருக்கு மனசு நிறைய கிடையாது. இருந்துகிட்டே இருக்கும். இல்ல யார பார்த்து எப்படி சார் இருக்கீங்கன்னா ஏதோ இருக்கிறேன் அப்படியே தவிர அந்த ஹாப்பியஸ்ட் மேன் அப்படி சொல்ல முடியாது. மனசு குறை ஏதாவது இருக்கு, ஒரு குறையாது. இதை சொல்லிட்டு கல்யாணம் அனுத்தியம் உள்ள ஐயாட்டு அப்படியே இருந்தா பாருங்க. டேய் உன்னெல்லாம் அனுத்தியம்டா, கிட்டதெல்லாம் பழுது, அதெல்லாம் பொய், சதார்படலாம் வீணு, உங்களெல்லாம் மரம், உங்களெல்லாம் குறைதான் வந்து வச்சிருக்கிற. இதை நீ உண்மை தெரிஞ்சுக்கிற. நீ இதை சொல்லி என்ன பிரயோஜனம்? உண்டராலியன் இனிமேலாவது இல்லைங்க உலகிலேயே இதுவரும் உண்மை அறிஞ்சிரு. அப்புறம் ஒரு மயக்கத்துல அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம். இதுதான்ட்டு பிண்டதனால் என் இனி நீர். ஆமா, இதை சொல்லி என்ன பிரயோஜனம்?
இத சொல்லி நான் என்ன பண்றது? நீங்க தான் அங்க இருக்கீங்களே மாட்டிக்கிட்டு, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா. சமரச சன்மார்க்க மெய்நிறையை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து. சொல்லுங்க சாமி. தமிழ்நாடு மெயின் அதை கடைபிடிச்சு மேற்பொருளது இறைவன். இல்லைங்க சாமி. இங்க நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த மெய்ப்பொருள். இந்த மெய்ப்பொருள் எப்படின்னாக்கா, சிவமே பொருள் என்று ஒரு பாட்டு இருக்கே, சொல்லுங்க சாமி. அறிவார் அறிந்து இல்ல சிவமே பொருள் என்று ஏற்றியா என்னமோ ஒண்ணு இருக்குமே. அறிவார் அறிந்தேன் சிவமே பொருள். இப்ப சாமி இங்க பாருங்க, இப்ப நம்ம வந்து நான் இது ஒரு சும்மா நம்ம ஒரு இது அனாலிசிஸ் பண்ணுவோம். என்னன்னாக்கா, இப்போ உலகத்துல வந்து இது வேணும் அது வேணும் நம்ம என்னமோ அடையணும்னு எதிர்பார்க்கறது தானே. சரியா சாமி? அப்ப அந்த ஆசை இருந்துச்சுனாலே கடவுள் நம்ம கிட்ட வர மாட்டாரு. சரியா? ஆனா சிவானந்தம் என்னால் ஒருன்னு பயில்றான் பாருங்க, அவன் வந்து நிம்மதியா இருக்கான். ஏன்னா கடவுளே அவர்கிட்ட கிடைச்சிட்டா இருக்க. உங்களுக்கு என்ன சொல்லி வேணும் வேற? சொல்லுங்க, நீங்க என்ன வேணும்? அப்ப நம்ம அடைய வேண்டிய பொருள்ன்றது வந்து மெய்ப்பொருள். எது வந்து உண்மையான பொருள்? ஏன்னா அது அழியாது. சரியா சாமி? இங்க பாருங்க, அடுத்ததுதான் பஞ்சு. சொல்லுங்க சாமி. நன்கு உணர்ந்து சித்தமரத்தில் அருளடையும். எண்டகுன்னா என்ன சாமி? என்ன தகுந்த. என்ன தகுந்த. ஓ, சித்தம்பலத்தே அருளடைவன். அவன் அருள் அடைகிறாங்களா? அருள் பாருங்க, முதல் ஜீவானந்தம் சொன்னார் இல்லையா? ஆமா. இங்க சேர்ந்து அருள் பாருங்க. நஜமே சொல்றீங்க, புரிய மாட்டேங்குது. ஜீவானந்த மாத்திரம் அருள் வராது, வரும். சித்த மரத்துலயும் அருள் வரும் அப்படிங்கிறார். அடைமீன் இரவு. ஆனா அதுதான் மெயில ஹைலைட் பண்றாரு. எண்டகு சிற்றம்பலத்தை எந்த அருள் அடைமீன் இரவாத வரம் விரலாம் இன்ப முரலாமை. தவன் தானே? ஆமா, தவன் தான். கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்று கருணை நெறி உற்றேன். சரி சாமி. சிற்றம்பல கல்வின்னா தவம் செய்ய கத்துக்கிறதா? அப்ப அருளை பெறுவதற்கு சிற்றம்பலத்துல நம்ம வந்து ஈஸியா பெற்றுக்கலாமோ? மாட்டியும் ஜீவன் செய்கின்ற பாயஜாலம் வழங்கிரும். மாத்திரம் கூடாது, ஜீவனம் பண்ணணும், ஜீவகாரணி பண்ணணும். ஏன்னா சாமி, உங்களுக்கு தயவு இருந்தா தானே அருள் கிடைக்கும் போது நீங்க நல்லது செய்வீங்க. தயவு இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், அது தப்பா போயிடும். ஆனா சாமி, இந்த கதையெல்லாம் பாருங்க, அரக்கனுங்கெல்லாம் தவம் செஞ்சு அருளப்பட்டுக்கிறானுங்க. அப்புறம் வந்து சேட்டைய சிவன் தலையிலேயே கை வைக்க போயிட்டாங்க. சரியா சாமி? டெஸ்ட் பண்றதுக்கு கூரிய மரத்திலே கூரை பார்த்து விட்டாங்க. ஆட கடவுளே. சரி, ஆக மொத்தத்துல கண்டதெல்லாம் மன்னிச்சுமே. எண்டகு சித்தம்பலத்து எந்த அருள் அடைமீன். சித்தம்பலத்துல அருளை பெற்றிருக்குங்க. வாத்தியாரு. ஆமா, வந்திருக்காரு. சரி, வேற யாரும் கேளுங்கப்பா. வணக்கம், வந்திருக்கேயா. வணக்கம் சார். வணக்கம். நீங்க கேசவமூர்த்தி ஐயா, ரொம்ப நாள் ஆளை காணும் உங்களை. மிஸ்டர் பாபு இருக்காரு. பேர் எல்லாரும் வரல. உங்களுக்கு வராது சாமி, நான் தானே கொண்டு வச்சிருக்கேன், எனக்கு தான் வரும். முடிச்சுக்கலாமா சாமி? இன்னைக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு சாமி. நல்ல பாயிண்ட் இல்ல இல்லையே. நல்ல பாயிண்ட்னா இதுக்கு நல்ல பாயிண்ட் இல்லையா? இல்ல சொல்றேன். சரி, பட்டு பேசணும்ல. சரி, தீப ஆராதனை இருக்குதுங்களா மக்களே? சாமி நீங்க முடிங்க முத. அவங்கெல்லாம் நேற்று வெத்தலாம் போட்டு தேட வந்துருக்காங்க சார். சாமி நீங்க முத முடிங்க, அப்புறம் வெத்தல் பாக்க அப்புறம் பேசலாம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாஷ் வளலா திவ்ய பிள்ளைகளும்
ராமலிங்காவையும் ராமராமரையும் அனைவருக்கும் வந்தாலும் எல்லோருக்கும் வந்தாலும் வாழ்க வாழ்க வந்தாலும் வந்தாலும் அனைவருக்கும் வந்தாலும். இப்ப வெத்தலை பாக்கு என்னது? நன்றிங்கய்யா. நன்றிங்க. நன்றி 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 எல்லோருக்கும் நன்றி. நன்றி சார். நன்றிங்க. நன்றி நன்றி.